பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாமே ஒரே நேரத்துல 1 மணி நேரத்துல பண்ணணுமா? ஒரு பெரிய பாத்திரத்துல 1 கப் ஊற வச்ச பிளாக் சன்னா, சால்ட் அண்ட் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டேன். அதுக்கு மேல ஹாட் பாட் ஸ்டாண்ட் வச்சு அதுல கேரட், பீன்ஸ், பீஸ் இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு பாக்ஸ்ல ஸ்டீம் குக் ஆகிறதுக்காக வச்சுட்டேன். சைட்ல ஒரு ஸ்டீம்ல 2 எக் அண்ட் 3 ஆம்லா அண்ட் 1 கப் ஆஃப் சௌச்சவ் அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பவுல்ல ரெட் ரைஸ் ஃப்ளோர், ஆயில், சால்ட் அண்ட் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல துருவன தேங்காவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எக், ஆம்லா, சௌச்சோ எல்லாமே நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை ஆட் பண்ணி ஸ்டீமரில் வச்சுட்டு அகெயின் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா எல்லாமே குக் ஆகிடும். இப்போ கடலைக்கறி குருமா பண்ணுறதுக்கு 2 பாத்திரம் பேரலாக வச்சு அதுக்கு தேவையான கரம் மசாலா, ஆனியன், டொமேட்டோ பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளிச்சு எடுத்துக்கிறேன். குருமாவுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, கடலைக்கறி, லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து குருமா, சௌச்சவ் இது எல்லாமே இந்த மெத்தடில் பண்ணால் 1 ஹவர்க்குள்ளே தான் ஆச்சு. ஆனால் லஞ்சுக்கு சப்பாத்தி பண்ணணுன்னு நினச்சி தான் தப்பாக போச்சு. ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு சப்பாத்தி மட்டும் பண்ணுறதுக்கே ஆச்சு. அதுக்கு பதிலாக ரைஸ் பண்ணியிருந்தா சீக்கிரமாக பண்ணியிருக்கலாம். நைட்டுக்கு இட்லி அண்ட் மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் வச்சு ஊட்டிட்டேன். இந்த மெத்தடில் குக்கான வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்.